இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 1ஆம் தேதி 2026 புதன்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 17ஆம் திருநாள், உத்திராட நட்சத்திரம், தனுர் ராசி, பிரதமை திதி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீரில் பசு நெய் ஊற்றி சாப்பிட்டு போங்க, மன நிம்மதி கொடுக்கும், மற்ற பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்திலிருந்து சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அல்லது நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு அப்பாவின் மூலியமாக இந்த நாள் நல்ல ஒரு விஷயம், சலுகை அல்லது நீங்கள் கேட்ட ஒரு சின்ன மேட்டராக இருந்தாலும் அது உடனே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். தெய்வ அனுகிரகம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு மேலே சிவபெருமானுடைய அனுகிரகம், அப்பா மூதாதியர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த காரியத்திலுமே இந்த நாள் நீங்கள் தான் வெற்றி பெறக்கூடிய, அதுக்கும் ஒரு படி மேலே போய் இந்த முதல் மரியாதை, ப்ரிவிலேஜ் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருப்பீங்க. ரொம்பவுமே நேர்மையாக, ரொம்பவுமே உண்மையாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுக்கு தான் உங்களுக்கு வந்து பாராட்டுகள். அற்புதமாக இருப்பீங்க. சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணுங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத பணவரவுகள், எதிர்பாராத வருத்தங்கள், இது எல்லாமே தீரக்கூடிய, மாறக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை உங்களுக்கும் அப்பாவுக்கும் இருக்கலாம். அதெல்லாம் இந்த நாள் மத்தியானத்துக்கு அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு போயிடும். எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு பெருசாக டிஸ்டர்ப் ஆகாது. எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் உடம்பு லைட்டாக சோர்வாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு சில பேருக்கு திடீர்னு ஓவர் நைட்டில் ஒரு ட்ராவல், இல்லையா நைட் நேரம் ஃபுல்லாக முழிச்சிருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் உங்களுக்கு நல்லதாகவே அமையும். சில பேர் வந்து திருப்பதிக்கு போகணுன்னு சொல்லி காலையில் 2 மணிக்கெலாம் எந்திரிச்சு போகிறது, சில பேர் வந்து பழனி போகணுன்னு சொல்லி நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கூட நடக்கலாம். ஏன்னா காலபுருஷனுக்கு பாக்யஸ்தானம் குருவுடைய அம்சமாக இருப்பதனால் நல்ல காரியத்துக்கு தூக்கம் கெடுவது நல்லது. ரொம்ப நேரமாக வந்து சுவாமியை பார்க்கறதுக்காக லைனில் காத்திருந்தீங்கன்னு வைங்க, அதுவுமே நல்லது. உங்கள் தடைகள் எல்லாமே அஷ்டமஸ்தானமாக ஒழிஞ்சு போயிடும். அதனால் வந்து மனசில் நீங்கள் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். சுவாமியோடைய சூக்தங்களும் அல்லது அவங்களுடைய என்ன சொல்கிறது நிறையா சோஸ்திரங்களும் நம்ம ஜபம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நிவர்த்தி ஆகிடும், கர்மா நிவர்த்தி ஆகும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு இன்றைய நாள் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம். இல்லை 2ஆம் குழந்தை இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு சலுகை, மெரிட் சீட்டு, இல்லை முக்கியமான ஒரு பெரிய மனுஷரை போய் பார்க்கும்போது அது நமக்கு நல்லதாக நடக்கிறது. கோவிலுக்கு போனால் உங்களுக்கு கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறது, இல்லை ஸ்பெஷல் தரிசனங்கள்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒருவேளை பசங்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய பிரின்சிபல் மூலியமாக உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு இன்றைய நாள் பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், மனசுக்கு ஒரு உறுதி கிடைக்கும். அந்த அளவுக்கு நன்மையாகவே இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் சொல்லலாம். ஏன்னு கேட்டால் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துடக்கூடிய சந்திரன் உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அந்த சூரியனுடைய முழு பார்வை சூரியனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். அதனால் கண்டிப்பாக பெரிய ஒரு வெற்றி உண்டு, நம்பிக்கை உண்டு. மருத்துவர்களுக்கு யோகமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக பெரிய இடத்துல, நல்ல பிரபலமான இடத்துல ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். கூட வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் உங்கள் கூட கலீக்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது கூட வேலை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல் பேச்சு அவர்கள் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு ஆளுமை தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரொம்பவுமே பட்டாசாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். இந்த நாள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சலுகை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வழிபாடுகளில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாஸாக இருக்குன்னு சொல்லலாம். ராசி அதிபதின்னு சொன்னாவே அந்த சூரியன் தான். அந்த சூரியன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறது. அந்த லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சூரியன் வந்து டைரக்டாக உங்களுடைய சந்திரனுக்கான பார்வை கொடுப்பது, சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருப்பது, எடுத்த காரியங்கள் ஒன்னொன்னுலையும் சக்சஸ் தான்.
அந்த அளவுக்கு நன்மையாக இருக்கும். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். உங்கள் பசங்க வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் நல்ல கோர்ஸு, நல்ல யூனிவர்சிட்டி, பாசிபிளாக லண்டன், யூகேல கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. தெய்வ அனுகிரகம் அற்புதமாக இருக்குது. குழந்தைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் இன்றைய நாள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். தெய்வ அனுகிரகத்தில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏழுமலையான் வழிபாடு பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். எந்த விதமான சொந்த பந்தங்கள் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் இன்றைய நாள் கண்டிப்பாக பேசி முடிச்சு தீர்த்து கொடுக்கறது நீங்கள தான் இருப்பீங்க. நீங்கள் தான் இன்றைய நாள் பஞ்சாயத்து தலைவரே. வேற யார் வந்து உட்காந்து பேசினாலும் அது சரியாகாது. ஆனால் நீங்கள் பேசும்போது ஈஸியாக அந்த மன வருத்தம் கிளியர் ஆகும். யாருக்கு எப்படி பேசணுமோ அப்படி பேசி அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இன்றைய நாள் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அருமையான நாள், தெய்வ சக்தி நிறைந்த நாள். எடுத்த எல்லா காரியங்களுமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். பிளான் எது போட்டாலும் ஜெயிக்கும். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஒரு வார்த்தையுமே ராசி பலனில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அந்த நாளுக்கு 85% அப்படியே பொருந்தும். நீங்கள் பிளான் பண்ணால் போகிறோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக யாரெல்லாம் ஸ்கூல்ஸு காலேஜஸில் இருக்கீங்களோ, டீச்சர்ஸாக இருக்கீங்களோ, சோஷியாலஜி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறீங்களோ, நிர்வாகம் பார்க்கக்கூடிய எந்த ஒரு துறைகளில் நீங்கள் இருந்தாலும் கிளாஸாக இருக்குது. அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாள் முழு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய ராசின்னு சொன்னால் அது உங்கள் ராசி தான். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆண் குழந்தைகள் வாரிசு உருவாகக்கூடிய அற்புதமான நாள். 3ஆம் இடம்னா ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். மூளை ஃபஸ்ட்டு நல்லா வேலை செஞ்சால் தான் நமக்கு என்ன வேணுங்கிற டார்கெட்டே தெரியும், நம்ம லட்சியமே தெரியும். இன்றைய நாள் யாரையுமே புண்படுத்தாமல், யாரையுமே நீங்கள் பகைச்சிக்காமல், எல்லா விஷயங்களும் தானாக வந்து நமக்கு அமைஞ்சா எப்படி இருக்கும், அதுதான் இன்றைய நாளுடைய பலன். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, எல்லாமே தானாக நடக்கும். ஏன்னா 3, 9 அப்படிங்கக்கூடிய 2 பாவங்களுமே சம சப்தமமான பாவகங்கள். பௌர்ணமி சந்திரனுக்கு அடுத்த நாள் சந்திரன் உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். டைரெக்டாக சூரியனுடைய பார்வை பலன் இருக்கிறது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஆர்டர் வரும், ஆஃபர் வரும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து கையில் கொடுத்துருவாங்க. இம்மிடியட்லி ப்ளீஸ் ஜாயின் இன் லெஸ் தேன் 1 month ஆர் 20 daysன்னு ஏதோ ஒன்று போட்டு கொடுப்பாங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நல்ல விஷயங்கள் நிறைய அற்புதமாக இருக்கும். நல்ல செவி வழி செய்திகள், நல்ல செய்திகள், நல்ல உங்களை பற்றி நல்ல ஒரு பேச்சு, அதே மாதிரி உங்களை பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்குமே கிரியேட் ஆகக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன பிராப்தம் கைகூடும். அதுக்கும் மேலே இன்றைய நாள் நீங்கள் ஒரு விஷயத்த பேசுனீங்கன்னா யாருமே நோ சொல்ல முடியாது. ஏன்னா தைரியம் எங்கேருந்து வரும்னா சூரியன்கிட்ட இருந்து தைரியம் வரும்னு சொல்லுவாங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட மாட்டாங்க, உண்மையை பேசுறதுக்கு பயப்பட மாட்டாங்க. அதில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்கும்போது சாட்சாத் அந்த சூரியனே முழு பவரில் இருக்கிற சூரியன் உங்களுக்கு வந்து பார்வை பலன் கொடுக்கும்போது வார்த்தைக்கு கண்ணியம், வார்த்தைக்கு உண்மை, நம்பகத்தன்மை, இது எல்லாமே நீங்கள் பேசுனீங்கன்னா நடக்கும். இந்த நாள் வீட்டில் அற்புதமான ஒரு பணவரவும், அற்புதமான ஒரு ஆளுமை திறன் மிக்க ஒரு பேச்சும், கன்வின்சிங் எபிலிட்டி இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட்டைய கிளப்புவீங்க. அருமையாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அனந்த பத்மநாபனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்பவுமே நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எதுலேயுமே சாமர்த்தியமாக, எதுலேயுமே ரொம்ப ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய தன்மை, தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய தன்மை. முழுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது யாருமே கொஞ்சம் கூட தடையே போட முடியாது. அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டும் மிக அதிகமாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எப்பேற்பட்ட கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, உங்கள் கிட்ட நிற்க முடியாது. அந்த அளவுக்கு பிரகாசமாக நின்று ஜெயிக்கக்கூடிய, உங்கள் காரியத்தை கிளியராக சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு கடன் தீரும். கர்ம கடனாக இருக்கலாம், இல்லை உங்கள் பையனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கலாம், ரொம்ப நாள் முன்னாடி வாங்கியிருக்கக்கூடிய கடனாக இருக்கலாம். அதெல்லாம் இன்றைய நாள் தீரக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு வேலை மாறும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாட்சாத் அந்த அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பிரயாணம், வெளிநாடுக்கு பிரயாணம்,
கால் பாதங்கள்ல சில பிரச்சனைகள், வலி வேதனைகள் வந்து நிவர்த்தியாகும். ஒரு சில பேருக்கு மற்றவர்கள் மூலியமா நமக்கு லாபம். ஒரு ரகசியத்தை ரகசியமா மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இன்றைய நாள் உருவாகும். எல்லாருமே உங்களை கேள்வி கேட்பாங்க, ஆனா நீங்க அதை சொல்லப்படாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில ரகசியங்கள் மெயின்டைன் பண்ணால் அது ரொம்ப நல்லது. ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை வெளியே சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அதோட வீரியம் போயிடும்னு சொல்லுவாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதையாக இருந்தாலும் சரி அமைதியாக செய்து முடிப்பது, யூ ஷுட் பி சட்டில் இன் அ வே அப்படின்னு புரிந்துக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். இன்றைய நாள் மெயினாக அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வயலட் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய நாள். லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சந்திரன். அவர் சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம், தெய்வத்துடைய ஆசீர்வாதம், பெரிய மனுஷாலுடைய தொடர்பு, வீட்டில் அப்பாவுடைய ஆசீர்வாதம், எடுத்த எல்லாமே வித்து கிளாரிட்டியோட இந்த நாள் பெரிய ஒரு பொறுப்பு, பெரிய ஒரு பாராட்டு, கனமான பணவரவு, இது எல்லாமே கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான நாள். கும்பத்தில் பிறந்த ஒரு நபர்கிட்டையும் இந்த நாள் கொஞ்சம் பணமாறு வரும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுக்கும் மேலே ஒரு வார்த்தை சொன்னால் நிறையா பேருடைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சாரங்கபாணி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும். கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க, அதே மாதிரி யாரெல்லாம் ஆர்தோ டாக்டராக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த நாள் பெரிய பாராட்டுகள் வரும். மிகப்பெரிய அளவில் இந்த நாள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு காரியம் முடியக்கூடிய அற்புதமான நாள். உங்கள் அப்பாவுடைய வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். நிறைய பேருக்கு கல்வி கடன் தீரும். நிறைய பேருக்கு வேலையில் அலுவலகத்தில் ஏதாவது நீங்கள் ஒரு அட்வான்ஸ் மாதிரியோ ஏதாவது முக்கியமான உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லியாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால் கூட இந்த நாள் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். பிளான் பண்ணால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோவம் மட்டும் படாமல் இருந்தால் போதும், எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வழிபாடுகளில் அனந்த நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னால் 6 ராசிகளுக்கு அற்புதமாக இருக்குது. 6 ராசிகளுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. ஆனால் பெரிய பாதிப்புகளும் ஒன்றும் சொல்ல மாதிரி ஒன்றும் கிடையாது. ஆனாலும் யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் நடக்கப்படாது. எல்லாருமே அவங்க நினச்சிருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் நடக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஃபஸ்ட்டு விஷயம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்வந்து. ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.